அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபுவானந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பெண் குழந்தைகிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறாரு. ஆண் அழகா பெண் அழகான்னு கேட்டாங்க. அந்த குழந்தையும் ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தன்னடக்கத்தோட ஆண் அழகு, ஏன்னா மயிலை பாருங்கள், ஆண் மயில் தான் அழகாக இருக்கும், நிறைய கம்பேரிஷன் போட்டாங்க. நம்ம இப்போ அழகை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா அழகு வந்து ஒரு நிரந்தரமற்றது. அது என்னைக்கு அழகு வந்து நிரந்தரமற்ற இஸ் அ பாசிங் க்ளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது அதுக்கு பொருத்தமாக ஆகும். அன்பு பற்றி பேசலாம். யார் அன்பானவங்கன்னு. அன்புனால என்ன சொல்லுவோம்? அம்மானா அன்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது அம்மாவா ஆனதுனால அவங்க அன்பு கிடையாது. பெண்கள்னாலே அன்பு தானே. அந்த அம்மா வந்து டைரெக்டாக அம்மாவாக வந்ததில்லை. ஒரு காலகட்டத்தில் அவங்க குழந்தையாக இருந்திருக்கலாம், சகோதரியாக இருந்திருக்கலாம், நல்ல நண்பியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் மனைவியாக இருந்து அதுக்கப்புறம் தான் தாயாக மாறுறாங்க. தாயாக மாறதுனால மட்டும் அன்பு அவங்கள்ட்ட வந்துடல. அன்பு வந்து பெண்கள் பிறப்பிலே இருக்குது. நீங்கள் நிறைய பேர், அதாவது பெண் குழந்தை உள்ள வீடை பார்த்தீங்கன்னா அந்த வீடே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன்னா பெண்கள்னாலே அன்புனாலே அமைதி தானே. அதனால் பெண்களை போற்றுவோம், பெண்களை சப்போர்ட் பண்ணுவோம் பெண்களை. ஏன்னா அவங்க இல்லைன்னா குடும்பம் இல்லை. ஒரு குடும்பத்தை உருவாக்குறதே அவங்க தான். அதாவது ஆணுக்கு வந்து உடல் வலிமை ஜாஸ்தி, பெண்ணுக்கு வந்து மன வலிமை ஜாஸ்தி. ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவரோ இல்லை ஒரு மனைவியோ ஒரு குடும்பத்தில் தவறிட்டாங்க, ஒரு ஆண் தவறிட்டாருன்னா அந்த பெண் வந்து அந்த பெண்களை வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஆரோக்கியமாக வளர்த்துடுறாங்க. ஆனால் ஒரு ஆணால் அப்படி முடியறதில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. வி ரெஸ்பெக்ட் உமன். பெண்களை வாழ வைப்போம், சரிங்களா? அப்புறம் அழகை பற்றி பேசலாம். அழகை பற்றி என்னோட கருத்து என்னென்னா, ஒரு ஆணுக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கோ, ஒரு ஆண் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது தான் அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு அழகு. ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் அந்த குடும்பத்தை சார்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அழகு, சரிங்களா? ஆரோக்கியம் தான் அழகு. அழகு வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வரும், அது மறைஞ்சிடும், சரிங்களா? அன்பாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.